அஸ்ட்ராலஜியோட மோஸ்ட் ஆஃப் த பேசிக் விஷயங்கள் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி கேளுங்க, நான் பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இருக்கிறதுலே 12 ராசிகள் தான் மொத்தமே. இந்த இங்கே சந்திரன்கிற ஒரு கிரகம் பிளானட் எங்கே அமர்ந்திருக்கோ அதுதான் உங்களோட ராசின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இருக்கிறதுலே இந்த 12 ராசிகளில் எந்த ராசி ஒரு விஷயத்த எவ்வளோதான் அவங்கள்ட்ட மறைச்சாலும் ஈஸியாக டிடெக்டிவ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? அவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க முடியாது, அதை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. மெயினாக அந்த டிடெக்டிவ் பண்ணுறது, அதாவது ஒருத்தவங்களோட விஷயங்களை அவங்கள்ட்ட பேசியே அவங்கள பற்றி அப் டு டேட் அவங்க உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுல நம்பர் 1 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கன்னிராசி. இந்த கன்னிராசியாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க எது பேசினாலும் நீங்க உண்மை பேசுறீங்களா பொய் பேசுறீங்களா அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. நீங்க மெயினா இந்த மிலிட்ரி, இந்த உளவுத்துறை, இந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட், இங்கெல்லாம் அதிகமாக யார் சக்சீடா ஒரு ஆஃபீஸராக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே இந்த கன்னிராசியோட தன்மை அவங்களுக்குள்ள இருக்கும். அவங்களால தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிடெக்டிவ் பண்ணுறதுல இந்த துப்பறிவாளர்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு விஷயத்தை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி 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 அவங்கக்கிட்ட அந்த விஷயத்துல எது உண்மை எது பொய், உண்மை பேசுறாங்களோ பொய் பேசுறாங்களோ தான் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அது பை பர்த்லேயே அவங்களோட அவங்களோட பாடியிலேயே அது அவங்களுக்கு இருக்கும். பட் நீங்கள் விருச்சிக ராசியை சொல்லலாம். விருச்சிக ராசி அவங்களுக்கு ஒரு விஷயத்த காரியமாக்கணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு வேணால் அந்த விஷயத்த மறைப்பாங்களே ஒழிய, பட் விருச்சிக ராசியத்தோட உண்மைத்தன்மை கூட நீங்கள் கன்னிராசிக்கிட்ட போகும்போது ரிவீல் கண்டிப்பாக ஆகியே தீரும். அதே மாதிரி கும்பம் எல்லா விஷயமும் தெரியும், பட் தெரிஞ்சும் தெரியாத போல இருப்பாங்க. ஆனால் கன்னிராசி அப்படி இல்லை, ஒரு விஷயத்த உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் பொறுமையாக இருப்பாங்க. உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை போட்டு உடைக்கிறதுல அவங்கள மாதிரி கில்லாடி வேறு யாருமே கிடையாது. அவங்கக்கிட்ட என்னைக்கோ ஒரு நாள் நடந்த விஷயத்த எப்பயோ நடந்திருக்கும், அதோட டேட்டு டைமு எல்லாத்தையும் இந்த நேரத்தில் இப்போ தான் நடந்தது கொண்டு அக்யூரேட்டாக சொல்கிறதுல கன்னிராசி நபர்கள் மாதிரி வேறு யாருமே கிடையாது. நீங்கள் அவங்கக்கிட்ட எதையுமே மறக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னாலும் அவங்க நடந்ததுன்னு நீங்கள் விட்டுட்டு போக முடியாது. அதை கரெக்டாக ஞாபகம் வச்சு உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுறதுல இந்த கன்னிராசியோட தன்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட என்றைக்கோ நடந்த விஷயம் தானே அப்படின்னு அதை எதையுமே ஈஸியாக விட்டுட்டு போக முடியாது. அவங்க எல்லாத்தையும் டேட்டு டைமு ஈவன் அந்த நிமிஷத்தை கூட கரெக்டாக வச்சு உங்ககிட்ட சொல்லுவாங்க அன்னைக்கு இப்படி நடந்தது அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு மெமரி பவர் ஆகட்டும், அதை ஞாபகம் வச்சுக்கிறதாகட்டும், ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறத டிடெக்டிவ் பண்ணி அந்த துப்பறி இதில் அவங்கள மாதிரி ஒரு டேலண்டான ஆள் கிடையவே கிடையாது. அவ்வளோ பவர்ஃபுல்லான தன்மை இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலான ஒரு யூனிக் குவாலிட்டி இருக்குது. அது என்னென்னங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.